ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். பாருங்கள், சாம்பாருக்கு வந்து 2 கப்பு, அதாவது ஸ்மால் சைஸு 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன்னா அதில் 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். அதை அலசி நம்ம குக்கரில் போட்டாச்சு. ஒரு பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸ் வந்து அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி நீளமாக போட்டேன். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சாம்பாரில் புளி ஊற்றலை, அதனால் தக்காளி வந்து மீடியம் சைஸ் வந்து ஒரு 6. அதோட நம்ம நூக்கல் 2 கட் பண்ணி தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் க்யூபாக கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், சின்ன சீரகம் போட்டு கொஞ்சம் வந்து ஒரு 1 டம்ளர் வந்து வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு வெயிட் போட்டேன். இப்போ வந்து விசில் வந்து ஒரு 2 விசில் போதும், பருப்பு வந்து குலைவாக வெந்துடும். தனியாக வந்து ஒரு வானலியில் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கடுகு, வெந்தயம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 3 எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கருவேப்பிலை இருந்தால் அதையும் போட்டுருங்க. கத்திரிக்காய் 4 போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு அந்த பருப்பை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டேன் சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பருப்பை நம்ம குலைவாக காய்கறியோடு வேக வச்சதை அந்த வெங்காயம் வதக்கலோடு ஆட் பண்ணிட்டோம். அதில் சில்லி பவுடரும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிவிட்டேன். சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய்.